அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் பாண்டிய பேரரசாக இருந்து ஏறும் போரும் எம்குல தொழிலாக செய்து இந்நாட்டின் மக்களுக்கு உணவளித்த சம்சாரி மகன்கள். நாம் தமிழர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை பாராட்டியே ஆக வேண்டும் என்பதே இதன் நோக்கம். சீமான இடத்துல எஸ்ஐஆரை பற்றி கேள்வி எழுப்பி அவரிடம் நல்லா செருப்படி வாங்கிய செய்தியாளர் என்று சொல்லி கொண்டு திரியும் ஊதாரிய நல்லா டோஸ் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு நாம் தமிழர் சீமான். சொல்கிறது போல் 4 வெட்டி பயலுக்கு சேர்ந்துக்கிட்டு எதுவுமே தெரியாமல் கருத்து சுதந்திரம் என்று செய்தியாளர்கள் எதை வேண்டுமானாலும் கேள்வி எழுப்பலாம் என்ற வார்த்தையை வைத்து கொண்டு எதையாவது கேட்டு மனசை புண்படுத்தி வெறுப்பேற்றி கோபப்படுத்தி எதையாவது ஒரு வார்த்தையை கோபத்தில் வெளிப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்க. அதை வச்சு ஏன்னா சமூக வலைதளத்தில் டென்ட்டாக்கி என்ன ஆதாயம் தேடுறது. உண்மையிலேயே இவங்க எல்லாம் உண்மையான செய்தியாளரே கிடையாது. இவங்க எல்லாம் காவாலி பயலுக. இவங்க எல்லாம் உண்மையான செய்தியாளரே கிடையாது. சும்மா ஒரு வண்டியையும் ஒரு கேமராவையும் மைக்கையும் தூக்கிக்கிட்டு ஒரு போலியான ஐடென்டி கார்டை கிராஃபிக் பண்ணிக்கிட்டு நாங்களும் நிருபர்தான் என்று சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாற்றுறது. இந்த கரிகாலன் ஒரு நிருபர் போன்ற பலர் சீமானிடத்தில் எரிச்சலை ஊட்டும் விதமாக பல கேள்விகளை தொடர்ந்து கேட்டதுனால தான் சீமான் கோவப்படுறதுக்கு காரணமே. ஏன்னா நிறைய பேர் ஏன்னா இதே மாதிரி வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏன்னா அந்த பைசன் படம் வெளிவந்த டயத்தில் திருநெல்வேலியில் மாரி செல்வராஜ் அவரை மனசை நோகடிக்கிற விதமாக கேள்விகளை கேட்டு ஏன்னா வெறுப்பேற்றுறது, ஜாதி வெறியோட கேள்விகளை கேட்பது, அப்புறம் இந்த நடிகர் பசுபதி, நடிகர் அமீரிடம் ஏன்னா திரும்ப கேட்ட கேள்வியை கேட்டு கோவப்படுத்தி பார்க்கறது. இப்போ நிறைய புரோக்கர் நிருபர் ஏன்னா இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். நிறையா பேர் இந்த தமிழ்நாட்டில் நிறையா பேர் இருக்கிறாங்க. மற்ற அந்த நிருபர்கள்லாம் ஏன்னா ஆளுங்கட்சிக்காரர்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு ஏட்டிக்கு மூட்டியாக கேள்விகளை கேட்கறது. இந்த மாதிரி ஆள்கள்லாம் என்ன தொடச்சி எரியணும். ஏன்னா இவங்க பூரா உண்மையான செய்தியாளரே இல்லை, அன்றாடங்காட்சி பொழப்பு நடத்துகிற கூட்டம். இதை வச்சு நான் சீமான் மாரி செல்வராஜ்கிட்ட கெத்தன் என்று கேள்வி கேட்டு என்று சொல்லிக்கிட்டு சமூக வலைதளங்களை பதிவிட்டு லைக்கு வாங்கிக்கிட்டு இந்த பொழப்பு பழைக்கணுமாடா நீங்களாம்? இந்த பொழப்புக்கு நாண்டுக்கிட்டு செத்துறணுமாடா? என்ன இப்படி தேவையில்லாமல் கேள்விகளை கேட்டு ஏன்னா ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு செயலை கூட ஏன்னா நடக்கிற ஒரு விஷயத்தை கூட திரும்ப டிவியில் போட்டு இந்த விஜயகாந்த் என்ற ஒரு நடிகரை கொண்ட பாவியை தானடா நீங்கள்லாம். உண்மையே இந்த டுபாக்கோர் நிருபர் பூரா எல்லாம் என்ன கரைச்சி என்ன இந்த டுபாக்கர் நிருபர் பூரா எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு வந்தாடா கேள்வி கேட்குறீங்க. பூரா அப்ரண்டிஸ் ஒன்றும் தெரியாத குப்பை பயலுக. நாம் தமிழர் சீமான் ஏன்னா இன்னொரு விஷயத்தை நாம் தமிழர் சீமா இன்னொரு விஷயத்தை செய்யாமல் விட்டுட்டாருன்றதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது நாம் தமிழர் சீமான் என்ன செஞ்சுருக்கு தெரியுமா? அதாவது அந்த மாட்டு சாணத்தையும் மனுஷன் சாணத்தையும் நல்லா பிஞ்ச வார் செருப்பு இருக்குல்ல, அதில் நல்லா முக்கி நல்லா அப்படியே அந்த சாணியிலே அப்படியே செகுனிலே அடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா அப்படி அடிச்சிருந்தா அப்படின்னு வச்சுக்க, இந்த தவறை என்ன இனிமேல் எவனும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்படி அடித்தாலும் கூட இந்த முடிச்சைக்கு நாயை திருந்த மாட்டாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை நியாயப்படுத்தி இந்த திராவிட எலும்பு கடிக்கிற 200 ரூபா கேஸுக அப்படியே முட்டு கொடுக்குறது.
என்ன எந்த விதத்திலுமே வந்து என்ன இவங்க பேசுனது நியாயமே கிடையாது. ஏன்னா இந்த விஷயத்தில் செந்தமிழர் சீமான் செய்தது 100% நியாயமே. ஏன்னா நியாயம். ஏன்னா தவிர தமிழ்நாட்டில் வந்து கணக்கெடுத்து பார்த்தா அதிகமாக செய்தியாளர்கள் வந்து என்ன சந்தித்து என்ன துண்டு சீட்டு இல்லாமல் மணிக்கணக்கில் வந்து மணிக்கணக்கில் வந்து பேசி அதிகம் ப்ரெஸ் மீட் கொடுத்தது வந்து ஒரே ஒரு தமிழன் நமது சீமான் மட்டுமே. எங்கே போய் இந்த ஜோசப் விஜய்கிட்ட போய் பொது வழியில் வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுன்னு எங்கே கேளுங்க பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து எங்கே கேட்க மாட்டாங்க. ஏன்னா போய் ஜோசப் விஜய்கிட்ட போய் யாருமே கேட்க மாட்டாங்க. பார்த்துக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இயற்கை வளங்களையும் நேசித்து ஏன்னா 2 திராவிட கட்சிகள் என்ன நல்லா சுரண்டி கொஞ்சம் இருக்கிற என்ன இயற்கை வளங்களை என்ன கொள்ளையடிக்காமல் காப்பாற்றி என்ன காப்பாற்றி வச்சுருக்க. அப்படி காப்பாற்றி இயற்கை வளங்களை கொள்ளையடிக்காமல் வச்சுருக்கிறது சீமான் மட்டுமே. இந்த இதெல்லாம் வந்து தமிழ் மக்கள் இன்னும் மறந்துடவே கூடாது. நன்றி, வணக்கம்.